சிக்கப்பண்ண நேற்று எப்ஸை எப்படி போச்சு நடச்சும் பார்ப்பேன். நேற்று எப்ஸில் என்ன கட்டுறாங்கன்னா, ஆனந்தி அன்புகிட்ட கேட்குறாங்க, என்னை அவ்வளோ தூரம் கழிச்சிட்டு எதுக்கு என்னை விட்டுட்டு போகணுன்னு நினச்சேன், நீ சொல்லு அன்பு அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ தெரிஞ்சுக்கிற வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சாகணும், இப்போ சொல்ல போகிறே இல்லையாங்கிறாங்க. அதுக்கு அன்பு சொல்கிறாரு, எல்லாத்துக்கு காரணம் மகேஷ் சார் தான் அப்படிங்கிறாரு. இதை கேட்டோன்னு ஆனந்தி அதிர்ச்சிறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஆனந்தி கேட்குறாங்க. அப்போ அன்பு சொல்கிறாரு, என்னை மாதிரியே அவரும் உன்னை லவ் பண்ணுறாரு, சின்சியராக லவ் பண்ணுறாரு, அதனால தான் உன்னை விட்டு நான் விலகவே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படிலாம் அவர் நினச்சிருக்க மாட்டார், உனக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அன்பு சொல்கிறாரு, மகேஷ் சாரே தான் என்கிட்ட சொன்னார், உங்கள் ஊர் திருவிழாவுக்கு போயிருந்தோம்ல, அப்போ உனக்கு உடம்பு முடியாதப்ப அவரே சொல்லி அழுதாது, அப்போ தான் எனக்கு தெரியும், அப்போ இருந்தே உன்னை நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு உன்னை காதலிக்காமல் எப்படி என்னால் இருக்க முடியும், அதை இந்த ஊரை விட்டே போகலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இதுக்கு மேலே வளர விடக்கூடாது, மகேஷ் சார்ட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்பு சொல்கிறாரு, இல்லை அவசரப்பட வேண்டாம், இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாரு. அங்கிட்டு பார்த்தா மகேஷ் மித்ராவை ஆனந்தியை தேடி அன்பு வீட்டுக்கு போயிடுறாங்க. யாழினி தான் கதவை திறக்கிறாங்க. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, ஆனந்தி இருக்கால, ஆனந்தி வர சொல்ல அப்படிங்கிறாங்க. இங்கே ஆனந்தியில் இல்லை, ஒரு நிமிஷம் வெளியே வாங்கலையே, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும், ஆனந்தி இங்கே இல்லை, நானே கால் பண்ணேன், அவங்க ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மித்ரா சொல்கிறாங்க, இல்லை அவள் உள்ளே தான் இருப்பான், நீ உள்ளே போய் பாரு மகேஷ் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் யாழினியை நம்புறேன், ஆனந்தி உனக்கு ஃபோன் போட்டால் எனக்கு உடனே ஃபோன் போட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க கிளம்பி போகிறாங்க. அப்போ மகேஷ் வந்து திருப்பி ஆனந்திக்கு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. ஆனந்தி ஃபோனை பார்த்துட்டு, மகேஷ் சார் தான் ஃபோன் போடுறாரு, நான் ஃபோன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அன்பு வந்து, இல்லை ஆனந்தி இப்போ ஃபோன் எடுக்காத அப்படின்னு சொல்லி ஃபோனை அவாய்ட் பண்ணுறாரு. அதேமாரி ஆனந்தி, இல்லை என்ன நடந்தா சரி, நான் இப்போ மகேஷ் சார்கிட்ட ஃபோன் போட்டு தான் சொல்ல போகிறேன்னு சொல்லி ஆனந்தியே ஃபோன் போட்டுறாங்க. உடனே மகேஷ் சார் கேட்குறேன், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு இடத்துல கோயிலில் இருக்கேன், நீங்கள் உடனே வாங்க, உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க. அப்போ மகேஷ் சார் சொல்கிறாரு, உங்ககிட்ட நான் நிறையா விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக கிளம்பி போகிறாரு. மித்ராவுக்கு ஒன்றும் புரியலை, இவன் எதுக்கு அந்த கோயிலில் போயிருக்கா, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கூடயே கிளம்பி போகிறாங்க. கோயிலுக்குள்ளே மகேஷ் மித்ராவும் போயிடறாங்க. ஆனந்தி அவங்க ரெண்டு பேர்த்த பார்த்தோன்னு ஷாக்காகிறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் பார்த்தா கூட மித்ரா கலை இவ்வளோ வச்சுட்டு எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி ஆனந்தி தயங்கிட்டு இருக்காங்க. அப்போ மித்ரா வந்து மகேஷ் ஏற்றி விடுறாங்க. இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு உன்ட்டு எவ்வளோ திமிரா பேசுகிற, அவளை அடிய மகேஷ் அப்படி சொல்கிறாங்க. மகேஷ் வந்து ஓங்கி பலாருன்னா மித்ராவை அடிக்கிறாரு. மித்ராவுக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு என்னை அடித்த மகேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன வேலை பார்த்தேன்னு எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அம்மாட்ட நீ பேசிக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு நான் ஆனந்தி தப்பாக நினைக்கிறதுக்காக என்னென்ன ஃப்ராடு வேலை பார்த்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் என்னையும் அன்பி பிரிக்கிறதுக்காக அழகோட ஹேண்ட் ரைட்டிங்கு அன்போட ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் பண்ணி அழகேந்தா அன்புன்னு என்னை நம்ப வச்சிருக்கேல அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா மித்ரா அதிர்ச்சியாகிறாங்க. மகேஷ் சார் சொன்னதை கேட்டு அன்பு ஆனந்தியா அதுக்கு மேலே அதிர்ச்சியாகிறாங்க. அப்போ மகேஷ் சார் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் கூட இங்கே நிற்கக்கூடாது, வெளியே போ மித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. மித்ரா கோவப்பட்டு போயிடறாங்க. பிறகு மகேஷ் வந்து அன்பையை ஆனந்தியை சமாதானப்படுத்துகிறா. அன்புட்டு சொல்கிறாரு, சாரி அன்பு, உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் என் கம்பெனிலே நீ வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனந்தி, உங்கள்கிட்ட இனிமேல் அழகனை பற்றி பேச மாட்டேன், நீ தாராளமாக அன்பு வீட்டிலே தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ வந்து ஆனந்தி வந்து எல்லா விஷயத்தையும் மகேஷ்கிட்ட சொல்ல போகிறாங்க. அப்போ அன்பு வந்து கையை பிடிச்சி தடுக்கிறாரு. ஆனந்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வேறு மகேஷ் போன பிறகு ஆனந்தி கேட்குறாங்க, எதுக்கு அன்பு என்னை தடுத்த, எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்பு சொல்கிறாரு, நான் மேலே இவ்வளோ மரியாதை நம்பிக்கை வச்சுருக்காரு, அதை உடனே கெடுக்க வேண்டாம், டைம் பார்த்து நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, எனக்கு என்னால் அவருக்கு தெரியாதானே போதும், அன்றைக்கி இதை விட கஷ்டப்படுவார், நம்மளே சொல்லிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ சொன்னால் சரியாக இருக்காது, நானே டைம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. சீரியல் நல்லா சூடு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. திருப்பி பழைய கதையை அப்படியே கொண்டு போகிற மாதிரியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜவ்வாக இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எபிசோடெலாம் பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.